Breakfast time! Shadow Clone Fishing Jutsu! என்னாச்சு? அவ்வளவுதானா? வெறும் 3 தான் கிடைச்சிருக்க. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பி. என்ன? அந்த 3 மீன் எனக்கே பத்தாது. அவ்வளவு சுலபம் நினைச்சியா? நீ வந்து தண்ணில குதி, நான் ஓரமா நின்னு வேடிக்கை பாக்குறேன். சாஸ்கே, பத்த வைக்க எல்லாம் தயாரா இருக்கு. எனக்கு உன்னோட ஃபயர் பால் வேணும். இங்க எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. அப்ப நான் செய்யறதெல்லாம் உனக்கு. 2வது எக்ஸாம் தொடங்கி இதோட 4 நாள் முடிய போகுது. நேரம் வேகமா ஓடுதுல்ல. நம்மளால கண்டிப்பா எந்த ரெக்கார்ட்ஸையும் உடைக்க முடியாது. நமக்கு இன்னும் 24 மணி நேரம் மட்டும் தான் பாக்கி இருக்கு. எக்ஸாம்ல கலந்துகிட்ட மத்த டீம்ஸ்ல எத்தனை பேரு ஸ்க்ரால்ஸ் சேகரிச்சு ஜெயிச்சிருக்காங்கன்னு தெரியல. அரடா, சாப்பாடு எப்ப தயாராகும்னு தெரியலையே, ரொம்ப பசிக்குதே. நமக்கு தேவையான ஸ்க்ரோல் கிடைக்கலனா நம்மளோட கதை முடிஞ்சிரும். அரடா, தயாராயிடுச்சு. வேகமா செயல்பட்டா இருக்கிறதுலே பெரிய மீனா ஆட்டைய போட்டு நல்லா சாப்பிட வேண்டியதுதான். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நம்ம யார துரத்துறோம்? எனக்கு தெரிஞ்சு இந்த காட்டு பகுதியில வேற எந்த டீமும் கிடையாது. அடுத்து என்ன பண்ண போறோம்? நீ சொல்றதும் சரிதான். மத்த டீம்ஸ் இந்த நேரத்துல எக்ஸாம்ஸ் முடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு 4வது நாள். சரி விடுங்க, காலையில இருந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். இதுக்கு மேல நமக்கு ஓய்வு தேவை. நான் போய் சாப்பிட ஏதாவது கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேன். நீங்க 2 பேரும் ஓய்விடுங்க. யா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. இன்னொரு ஸ்க்ரோல் மேல ஹெவன் எழுதி இருந்ததுன்னு நினைக்கிறேன். அது பார்க்க வித்தியாசமாவும் இருந்தது. ஏன்னா அதோட எட்ஜஸ்ல ஒயிட் கலர் தானே இருந்தது. அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா அது அவங்க காமிச்சப்போ நான் அதை சரியா பார்க்கவே இல்லை. ஆனா இப்ப எதுக்கு நீ அந்த கலரை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஓ, நீ இப்போ என்ன பண்ண போற? உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுக்கு மேல நமக்கு ஹெவன் ஸ்க்ரோல் கிடைக்க வாய்ப்பே இல்ல. பொறுமையா இருக்கிறத தவிர வேற வழியே இல்ல. பொறுமையா இருந்தா மட்டும் என்ன நடக்க போகுது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீதான் சொன்ன சாஸ்கே, நாம இங்க வந்து 4 நாள் முடிய போகுது. எக்ஸாம்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க டைம்ல 80% டைம் நம்ம வேஸ்ட் பண்ணிருக்கோம். இதுல 13 டீம் மட்டும் தான் பாஸ் ஆக முடியும். ஏன்னா மொத்தமாவே 13 பேர் ஸ்க்ரால்ஸ் தான் இருக்கு. இதுக்காக மொத்தம் 26 டீம்ஸ், 78 கேண்டிடேட்ஸ் மோதிக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற சவால் பத்தாதுன்னு நம்ம நிலைமை இன்னும் மோசமாயிட்டே இருக்கு. அந்த ஒரோச்சிமாரு நம்ம கிட்ட இருந்த ஹெவன் ஸ்க்ரால பொசுக்கிட்டான். ஞாபகம் இருக்குல்ல? ஆமா, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. அப்படி நடந்ததுல மொத்தம் 13 பேர் ஸ்க்ரால்ஸ் இருக்கிற இடத்துல இப்ப 12 மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் கண்டிப்பா நிறைய டீம்ஸ் இந்நேரத்துக்கு பல ஸ்க்ரால்ஸ் தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க. கடைசி ஃபைட்டுக்கு அப்புறம் ஓய்வு எடுக்கிறோங்கிற பேர்ல நாம நிறைய நேரத்தை வீணடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஒன்னு உறுதியா சொல்றேன், என்ன ஆனாலும் சரி இதுக்கு மேல நாம கவனத்தை சிதற விடக்கூடாது. எப்படியாவது ஜெயிக்க முயற்சி பண்ணணும். நாம மோத போற அடுத்த எதிரி தான் நமக்கு கிடைக்கிற கடைசி வாய்ப்பு. நான் போய் தண்ணி கொண்டு வரேன். ஹே சாக்குரா, யார் கூடயும் சண்டை போடாம எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும். இத பாரு. நீ என்ன சொல்ல வர? உனக்கு இன்னுமா எதுவும் புரியல? ஸ்க்ரோல்ஸ் என்கிட்ட நிறைய இருக்கு. அதாவது நின்ஜுட்சுவோடைய மேனுவல்ஸ் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். இதுல ஒண்ணு பார்க்க ஹெவன் ஸ்க்ரோல் மாதிரியே நம்ம தயார் பண்ணா எப்படி இருக்கும்? ஏமாத்துறது ரொம்ப தப்பு. வெளி தோற்றத மாத்தினாலும் அதுக்குள்ள இருக்கிறத உன்னால எப்படி மாத்த முடியும்? அதுக்குள்ள இருக்கிறத யாரும் படிக்க கூடாதுங்கிறதுதான் விதிமுறையே. யோசிச்சு பாரு. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த ஸ்க்ரோல்ஸ்குள்ள ஒரு சீக்ரெட் கோட எழுதி வச்சிருக்காங்க. 2 கோடும் ஒன்னு சேர்ந்தா ஒரு விடை கிடைக்கும். யா, எக்ஸாம் முடிக்க டவர்க்குள்ள நுழையிறதுக்கு இந்த சீக்ரெட் கோட் தான் பாஸ்வேர்டா இருக்குங்கிறது என்னுடைய யூகம். புரியுதா? உன்னோட கதை வசனம்லாம் நல்லதா இருக்கு. நம்ம கையில ஹெவன் ஸ்க்ரோலே இல்ல. அதுக்குள்ள அதுல என்ன இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்?
இந்த மாதிரி யோசனை சொல்றதுக்கு பதிலா தயவு செஞ்சு குழி தோண்டி புதைச்சிரு. இருக்கிற பிரச்சனையை சமாளிக்க முடியல. ஒரு நிமிஷம் இரு. ஹெவன் ஸ்க்ரோலுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. இந்த எர்த் ஸ்க்ரோலை திறக்கணும். அப்படி பண்றது தப்பு. நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு இப்பவே இந்த ஸ்க்ரோலுக்குள்ள என்ன இருக்குங்கறத பார்க்க போறேன். நருட்டோ, தயவு செஞ்சு புத்தியை பயன்படுத்தி யோசி. டவருக்கு போய் சேராம இந்த ஸ்க்ரால் யாரும் படிக்க கூடாதுங்கிறது தான் இந்த போட்டியோட விதிமுறை. எனக்கும் தெரியும், ஆனா முயற்சி பண்ணலன்னா நம்மளால ஜெயிக்க முடியாது. ஜாக்கிரதையாரு, பொறுமையா திறந்து பாரு. கண்டிப்பா ஆபத்தான விஷயமா தான் இருக்கணும். ஆமா, எனக்கும் அதே பயம்தான். ஹேய், உங்களுக்கு என்னாச்சு காய்ஸ்? ஹேய், அந்த ஸ்க்ரோலை திறந்து பாத்துட்டீங்களா? இங்க என்ன நடந்துச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அதை திறந்து பார்த்தா ஆபத்தா மாறும். எதிரியா? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. நான் சரியான நேரத்துல வந்ததுனால தப்பிச்சிங்க. என்ன மன்னிச்சிடு சாஸ்கே. நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன். உங்களை மாதிரியே விதிமுறைகளை மீறி ஸ்க்ரோல்ஸை ஓபன் பண்ணி பார்க்கணும்னு நினைச்ச மத்தவங்களுக்கு என்னாச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த ஸ்க்ரோல்ஸ்குள்ள சக்தி வாய்ந்த ஹிப்னோசிஸ் ஜுக்ஸு இருக்கும். இதை ஓபன் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறவங்க அதே இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. உங்க உடல்ல உணர்ச்சியே இருக்காது. நீங்க எந்திரிச்சு பார்க்கும்போது எக்ஸாமே முடிஞ்சு போயிருக்கும். உன் பேரு கபூட்டோ தானே? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றப்ப சந்திச்சோம். தனியா இந்த காட்டு பகுதியில நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பயப்படாதீங்க, நான் ஒன்னும் உங்களோட ஸ்க்ரோல் எடுத்துட்டு போக வரல. அதெல்லாம் எனக்கும் தெரியும். ஒருவேளை உனக்கு அது தேவைன்னா நருட்டோவோட கையில இருந்து அதை நீ அப்பவே எடுத்துக்கிட்டு போயிருக்கலாம். அப்படின்னா நீயும் இப்ப ஹெவன் ஸ்க்ரோலை தேடிதான் வந்திருக்கியா? அதுவும் கிடையாது. ஏற்கனவே என்கிட்ட அந்த 2 ஸ்க்ரோல்ஸும் இருக்கு. அதிர்ஷ்டம் கொஞ்சம் என் பக்கம் வீசி இருக்கு. என் வேலை முடிஞ்சது. இப்ப நான் நேரா டவருக்கு போய் என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்க போறேன். சரி, நான் கிளம்புறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. எங்க போற? அந்த ஹெவன் ஸ்க்ரோல் எனக்கு வேணும். ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. சண்டை போட தயாரா இருக்கியா? சாஸ்கே, என்ன சொல்ற? ஒரு நிமிஷம் இரு. நீ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா சாஸ்கே? நீ நிஜமா தான் சொல்றியா? உனக்கு அதுல சந்தேகமா? இதுக்கு மேல பொறுமையா காத்துட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல. ஒழுங்கா ஓடி போயிடு சாஸ்கே. உண்மைய சொல்லணும்னா இவர் வரலன்னா நம்ம கதை முடிஞ்சிருக்கும். நருட்டோ சொல்றதும் சரிதான். போட்டியில நம்ம கொஞ்சம் நேர்மையா இருக்கணும். வாய மூடு. ஆனா சாஸ்கே, நமக்கு வேற வழியே இல்ல. இவன் கூட இப்பவே மோதி ஆகணும். இந்த எக்ஸாம்ல நாம ஜெயிக்கிறத தவிர வேற எதை பத்தியும் யோசிக்க கூடாது. நீ போய் சொல்ற. எனக்கு ஒண்ணுமே புரியல. உன்னுடைய பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உன்னோட மனசுல ஈரம் இருக்கிற வரைக்கும் உன்னால பண்ண முடியாது. ஜெயிக்கிறது தவிர வேற எது உனக்கு முக்கியம் இல்லைன்னு நீ சொல்றது ஒருவேளை உண்மையா இருந்தா பேட்டில் பண்ண யாரும் சவால் விட்டுருக்க மாட்டாங்க. திடீர்னு என்ன தாக்கி என்னோட ஸ்க்ரோலை நீ எடுத்திருக்கலாம். என் முதுகு பின்னாடி தாக்கி கண்டிப்பா நீ ஜெயிக்க முயற்சி பண்ணிருக்கலாம். ஏன்னா ஒரு நிஞ்சா எதையும் செய்ய தயங்க மாட்டான். ஜெயிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா? ஆனா நீ இப்ப பண்ணது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு ஒரு சின்ன உதவி செய்யறேன். நீ போக வேண்டிய பாதையை நான் உனக்கு காட்டுறேன். முதல்ல இங்கிருந்து கிளம்பணும். இந்த இடம் ரொம்ப ஆபத்தானது. நீங்க சமைக்கிற வாடை காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிற விலங்குகளை இந்த பக்கமா வர வைக்கும். விலங்குகள் மட்டும் இல்ல, எதிரிகளும் தேடி வருவாங்க. காட்டுக்குள்ள யாராவது கேண்டிடேட்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா இருக்காங்க.
நீயே யோசிச்சு பாரு, இவ்வளவு பெரிய காட்டு பகுதிக்குள்ள இருக்கிற அந்த 26 ஸ்க்ரோலை தேடி கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம். எல்லாரும் அதுக்காகவே தேடி அலைஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல. அதேதான், தானா தேடி வரும்னு நினைப்பாங்க. காட்டு பகுதிக்குள்ள இருக்கிற டவரை நோக்கி தானே எல்லாரும் போறாங்க. சோ எக்ஸாமுடைய கடைசி நாள் அதுவுமா அந்த டவர் கிட்ட போய் சேரணுங்கிற நோக்கத்தோட நிறைய டீம் ஸ்க்ரோல்ஸ் எடுத்துக்கிட்டு அங்க வந்துட்டு இருப்பாங்க. ஓ, இப்ப எனக்கு புரியுது. ஒரு ஆம்புஷ் மாதிரி. நாம இப்போ டவரை நோக்கி போக போறோம். பக்கத்திலே ஒளிஞ்சிருந்து ஹெவன் ஸ்க்ரோல் இருக்கிற ஒரு டீம் வரும்போது அவங்கள நாம திடீர்னு தாக்க போறோம். அது அவ்வளவு சுலபம் கிடையாது. இந்த திட்டத்தை நீங்க மட்டும்தான் செயல்படுத்த போறீங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்கள மாதிரி அவங்களுக்கு தேவையான ஸ்க்ரோல்ஸை தேடி நிறைய டீம்ஸ் ஒளிஞ்சு காத்துட்டு இருப்பாங்க. அவ்வளவுதானே. எத்தனை பேர் வந்தா எனக்கு என்ன? யாரா இருந்தாலும் நான் அவங்கள துவம்சம் பண்ணி காட்டுவேன். எல்லாம் சுலபமா முடிஞ்சிட்டா வாழ்க்கையில சுவாரஸ்யமே இருக்காதே. அடுத்ததா மத்தவங்க ஸ்க்ரோல நாம எடுக்கணும். அதே சமயம் நம்ம ஸ்க்ரோல நாம இழந்துட கூடாது. அதுக்கப்புறம் 2வது எக்ஸாம்லயும் ஜெயிச்சிடுவோம். அதுவும் அவ்வளவு சுலபம் கிடையாது. எதுவுமே சுலபம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். புரியுற மாதிரி சொல்லு. பினிஷ் லைன்ல நிறைய கலெக்டர்ஸ் அங்க காத்துக்கிட்டு இருக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. கலெக்டர்ஸா? டவருடைய வாசப்படியில இருந்தாலும் யாரும் கவனத்தை மட்டும் சிதறவே விடக்கூடாது. இந்த மாதிரி எக்ஸாம் நடக்கிற இடத்துல அவங்க கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க தான் கலெக்டர்ஸ். இந்த இடத்துல அவங்க கலெக்ட் பண்ற அந்த ஸ்க்ரோல்ஸ அவங்க இன்னும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்க பிரச்சனையில மாட்டிக்கிட்டா அந்த இடத்துல இருந்து தப்பிக்க ஸ்க்ரோல்ஸ் கொடுத்துருவாங்க. இல்ல ஊர் மக்களுக்கு தேவையான ஸ்க்ரோல்ஸ் எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க. அவங்க போட்டின்னு நினைக்கிற கிராமம் ஜெயிக்க கூடாதுன்னு கூட அவங்க இந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்கு. இல்ல அவங்க கிராமத்தை சேர்ந்தவங்க எக்ஸாம்ல கலந்துக்கிட்டா உதவணும்னு நினைப்பாங்க. மத்தவங்க தீய செயலுக்காக கூட இந்த ஸ்க்ரோல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. வருங்காலத்துல சக்தி வாய்ந்த டீம்ஸ் கூட போட்டி போடும்போது இதை யூஸ் பண்ணுவாங்க. நமக்காக அவங்க காத்துட்டு இருப்பாங்க. அவங்கள சமாளிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. நம்ம டவரை நெருங்க நெருங்க இந்த கலெக்டர்ஸ் நம்ம கண்டிப்பா சந்திப்போம். இப்ப புரியுது. தனியா போன பிரச்சனைன்னு தானே எங்க எல்லாரையும் உன் கூட கூட்டிட்டு போயிட்டு இருக்க. எல்லாரும் பயப்படுறது சகஜம் தானே. ஆமா, எனக்கும் பயம் இருக்கு. அதுதான் நம்ம டவர். எக்ஸாமோட முடிவை நாம நெருங்கிட்டோம். இதுக்கப்புறம் தான் நம்ம ஜாகிரதையா இருக்கணும். யாரா இருந்தாலும் மோதி பாத்துருவோம். சீக்கிரம் வாங்க. அங்க யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேவையில்லாம பயந்துட்டோம். அது ஒரு சென்டிபீட். எனக்கு அதை பார்க்கவே பிடிக்கல. இவ்வளவு பெரிய பூச்சி எல்லாம் உலகத்துல இருக்கா என்ன? ஹேய் நருட்டோ, தயவு செஞ்சு நீ தொண்டை கிளிய கத்தாம அமைதியா இருந்தா எல்லாருக்கும் நல்லது. புரியுதா? நாம இங்க இருக்கோங்கிற விஷயம் கண்டிப்பா யாருக்கும் தெரியவே கூடாது. நீ இப்படி தொண்டை கீழே கத்துனா அந்த கலெக்டர்ஸோட கவனம் முழுக்க நம்ம பக்கம் தான் திரும்பும். புரியுதா? அவங்க நம்மள கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம தான் அவங்களை கண்டுபிடிக்கணும். ஓ யா, நீ சொல்றது புரியுது. நாம ரொம்ப அமைதியா செயல்படணும். இருக்கிற நேரத்தை நம்ம லாபகமா பயன்படுத்தணும். ஓகே, புரிஞ்சது. பாத்துக்கலாம். சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாங்களே. ஓகே, நாம டவரை நெருங்கிட்டோம். வலை விரிச்சிருக்காங்களா? ஆமா, இனி நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஜாகிரதையா இருக்கணும். நல்ல வேலை, தப்பிச்சிட்டேன் நருட்டோ. சப்ஸ்டிடியூஷன் ஜூட்சுவா? நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஜாகிரதையா வைக்கணும்னு. இதுக்கு மேல என்னால முடியாது. சாக்குரா, என்ன இவ்வளவு தூரம் தான் நடக்கணும்? அந்த டவரை நம்மளால நெருங்கவே முடியல. இப்போதான் எனக்கு புரியுது. நாம ரொம்ப நேரமா நடந்துகிட்டு இருக்கோம். இது வினோதமா இருக்கு. ஏதோ ஆபத்துன்னு நினைக்கிறேன். நாம இங்க இருக்கணும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. யாரோ இப்ப நம்ம கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. கென்ஜூட்சு
எனக்கும் அப்படிதான் தோணுது சாஸ்கே. நம்மள பெரிய முட்டாள்கள் ஆக்கிட்டாங்க. யாரும் நம்மள பார்க்க கூடாதுன்னு நாம கவனமா இருந்தோமே தவிர நாம ஒரே இடத்த சுத்தி வந்தோங்கிறத கவனிக்கவே இல்லை. அவங்க திட்டம் தான் என்ன? நாம எல்லாரும் களைச்சு போகணும்னு நினைக்கிறாங்க. நம்ம உடல் வலிமையை நம்ம இழக்கும் போது அவங்க நம்மள தாக்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். நாம ஏற்கனவே அந்த நிலைமையில தான் இருக்கோம். சரியா சொன்ன. கூடிய சீக்கிரம் வருவாங்க. தயாரா இருக்கியா நருட்டோ? சண்டை போடணும்னு ஆசைப்பட்டியே. 4 பேரை எதிர்க்க 40 பேரு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு.